இங்க ஒரு மணாலில ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகறாரு. போகும்போதே என்னோட பொண்ண பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு போறாரு. பட் இவர் இறந்து இவர் கேஸ்க்காக இங்க வந்து விசாரிக்கும்போது தான் 22 வருஷமா இங்க இருந்தாரு. கடைசியா போகும்போது அவரோட பொண்ணு பார்க்கறதுக்காக தான் இங்க போனாரு. அதுக்கப்புறம் அவரை பத்தின எந்த இன்ஃபார்ம் எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அண்ட் அங்க இருக்க வார்ட் பாய் கிட்ட விசாரிக்கும் போது கூட அவங்க ஒய்ஃப் பேரு வள்ளியான், பொண்ணு பேரு வெண்ணிலா, இதை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ இதை கேட்ட ஹீரோவும் நம்மளுக்கு இவரை பத்தி முழுசாவும் தெரியல, மணல்ல பாதிக்கப்பட்டு குணமாயிருக்காரு, இது தெரிஞ்சா கோர்ட்ல இந்த கேஸ் நிக்கவே நிக்காது சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வேற எதனா வழி இருக்கான்னு லா புக் எல்லாம் படிச்சு பாயிண்ட்லாம் எடுக்கிறாரு. தென் அடுத்த நாளே இவர் கிளம்பி முதல் தடவையா ரொம்ப வருஷம் கழிச்சு வக்கீல் கோட் போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறாரு. அங்க எதிர்த்தரப்பு வக்கீலுமே இறந்து போனவருக்கு எந்த ரெக்கார்டுமே இல்ல, அதனால இந்த கேஸ் பொதுநல வழக்காவே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ண சொல்லி கேட்கறாரு. தென் ஹீரோவும் இவர் சொன்னது மாதிரியே ரெக்கார்டு எதுவுமே இல்லதா, இருந்தாலுமே அவர் பொண்ணை காணன்னு சொல்லிட்டு நீதி கிடைக்காம தான் இங்க வந்து இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இறந்து போன குப்புசாமியும் தாண்டி அவரோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவரோட சுதந்திரத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் இப்படிதான் நடக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னு கேட்கறாரு. சோ இதை ஏபிஎஸ் காப்புக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவங்களுமே அதை ஒத்துக்கிட்டு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த பொண்ணுமே அந்த மணல காப்பகத்துல வேற என்ன க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த வார்ட் பாய் கிட்ட போய் யாருன்னா இவங்களை பார்க்க வந்தாங்களாம் கேட்கறாங்க. அவருமே செக் பண்ணிட்டு செல்வன் ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் கொடுக்குறாரு. தென் இந்த பொண்ணுமே அந்த செல்வத்தை மீட் பண்ணி குப்புசாமியை பத்தியும் அவரோட பொண்ணை பத்தி இன்ஃபார்ம்லாம் கேட்டு வச்சிருக்கா. அப்பன்னு பார்த்து கோர்ட்ல இந்த கேஸ்க்காக பெரிய வக்கீலே ஆஜராகிறாரு. அவருக்குமே இறந்து போன குப்புசாமி மணல பாதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆனவர் தெரிஞ்சு போது அதை வச்சு பாயிண்டா பேசிட்டு இருக்காரு. இவருமே எதுவுமே பேச முடியாம அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்து இந்த பொண்ணு வந்து செல்வத்துக்கிட்ட விசாரிச்சதை இவர்கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 20 வருஷம் ஆகுது, அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதால தான் குப்புசாமி பைத்தியமா ஆயிட்டாருன்னு சொல்றா. இதை கேட்ட இவருக்கு இப்பதான் இந்த பொண்ணை காண நினைச்சுதான் இவர் கேஸ் போட்டிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு காணாம போய் 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம அங்கேயே மயங்கி கீழே விழுந்துறாரு.